ஹாய் ஃபுட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சப்பாத்திக்கு ஒரு அல்டிமேட் காம்போ அது. நீங்கள் டயட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் அதுக்கு 2 வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 3 தக்காளி, 2 பச்சை மிளகா அது எல்லாத்தையும் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு உங்களுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, லவங்கம், கிராம்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அது கூட வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எனக்கு ஸ்பைசி ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் எக்ஸ்ட்ரா சில்லிஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு பண்ணி வச்சுருக்கேன் 3 தக்காளியும் சேர்த்து நல்லா ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1/4 கப் தண்ணியை ஊற்றி இது ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெப்பர் பவுடர், அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிடலாம். சூடாக இருக்கும் போதே சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.